வணக்கம் அனைவருக்கும். சிறுகதைகளின் வரிசையில் இன்றைக்கு தனுஷ்கோடி ராமசாமி எழுதிய தடம் பதித்த தமிழ் சிறுகதைகள் என்ற வரிசையில் ரோசம் என்ற சிறுகதை. உள்ளதை உள்ளபடியே இலக்கியமாக்குவதில் சாமர்த்தியம் பெற்றவர் தனுஷ்கோடி ராமசாமி. அவர் அடித்தட்டு வகுப்பு மக்களுடைய உணர்வுகளை வெளிப்படுத்தக்கூடியவராக இருக்கக்கூடியவர். மிக சிறந்த கதைகளை சிறுகதைகளை எழுதியிருக்கக்கூடியவர். அவர் எழுதிய இந்த சிறுகதையை உங்களுக்கு இப்போ வழங்குகிறேன். சிறுகதைக்கு செல்வோம். இந்த சிறுகதை ஒரு வித்தியாசமான சிறுகதை. ஒரு கணவன் தன்னுடைய மனைவியை விவாகரத்து செய்வதற்காக நோட்டீஸ் அனுப்பியிருக்கிறார். அந்த நோட்டீஸுக்கு, வக்கீல் நோட்டீஸுக்கு அந்த மனைவி அவர் ஒரு கடிதத்தை வக்கீல் நோட்டீஸுக்கு பதிலாக அனுப்புகிறார். அதுதான் இந்த கதையினுடைய முழு விவரமும் உள்ளடக்கப்பட்டிருக்குது. ஆகவே இப்போது கதைக்கு செல்வோம். அனுப்புன அந்த பெண்ணை பற்றி முதல்ல துவக்கணும். அனுப்புனர் மாரியம்மாள், டாக்டர் ஆப் முத்தையா, ராமலிங்கபுரம், சாத்தூர் அஞ்சல், முகவை மாவட்டம். பெறுநர் திரு ஏ ஜெகநாதன், பிகாம் பிஎல், வழக்கறிஞர், 13C ராகவையா நாயுடு குடியிருப்பு, காந்தி நகர், சென்னை 17. இப்போ இந்த கடிதத்தினுடைய விவரங்களை இப்போ படிக்கிறோம். ஐயா, நாங்கள் தமிழில் நோட்டீஸ் அனுப்பியமைக்கு என் நன்றி. தாங்கள் நோட்டீஸுக்கு என்னுடைய பதிலை கீழ்கண்டபடி அளிக்கிறேன். ஒரு வக்கீல் அனுப்பும் நோட்டீஸுக்கு இன்னொரு வக்கீல் மூலமாக பதில் அனுப்புவார்கள் என்பது எனக்கு தெரியும். ஆனால் நேராக வக்கீலுக்கு தானே பதில் எழுதி அனுப்பலாமா கூடாதா என்பதெல்லாம் எனக்கு தெரியாது. தங்கள் நோட்டீஸுக்கு பதில் அனுப்ப வேண்டிய தேவை எனக்கு இல்லை. எனவே பதில் அனுப்பாமலே விட்டும் விடலாம் என்றுதான் எண்ணி இருந்தேன். ஆனால் பதில் அனுப்புவதற்கான கடைசி நாளான இன்று நோட்டீஸுக்கு பதில் எழுதுவதுதான் முறை என்று முடிவோடு இதை எழுதுகிறேன். என்னுடைய திருமணம் சட்டப்படி செல்லாது என்பதற்கான காரணங்களை பலவற்றை கூறியுள்ளீர்கள். என் தந்தை பொருளாதாரத்தை கொடுத்து செய்த சதித்திட்டத்தினாலும் கட்டாயத்தின் பேரினாலும் தான் இந்த திருமணம் நடைபெற்றதாக கூறி இதை முறையற்ற திருமணம் ஆகும் என்று கூறியுள்ளீர்கள். என் கணவரின் தாயார் அவர் உள்ளூரில் 8வது வகுப்பு படிக்கும் போதே இறந்து விட்டார். அவருடைய அப்பா குடிகார, இரண்டாந்தரமாக 2 பிள்ளைகளோடு வந்த ஒருத்தியை சேர்த்து கொண்டு இவரை வீட்டை விட்டு வெளியேற்றி விட்டார். அந்த வயதிலே விறகு வெட்டி விற்றல், கரிமூட்டம் போடுதல் போன்ற வேலைகளை செய்து கஞ்சி குடித்து வந்தார். இந்த வேலைகள் இல்லாமலே போன காலங்களில் கள்ளச்சாராயமும் விற்கும் வேலையில் ஈடுபட்டார். இந்த நிலையில்தான் என் தந்தை அவரை சாத்தூர் உயர்நிலைப் பள்ளியில் சேர்த்து அரசினர் மாணவர் விடுதியில் இடம் வாங்கி கொடுத்தார். அப்போது என் தந்தை செய்த பொருளாதார உதவி எதுவும் எந்த சூது நோக்கம் கொண்டதாக இல்லை. அவர் என் அப்பாவிடம் படித்த மாணவர் என்பதனாலேயே நாரியின்றி கெட்டு அலைந்தாலும் திருந்தி வழிகாட்ட வேண்டுமென்று விரும்பியதாலும் தான் என் தந்தை அவரை பணம் உதவி செய்தார். என்னை அவருக்கு கட்டாய திருமணம் செய்துவிட்டதாக புகார் கூறியுள்ளீர்கள். அரசினர் மாணவர் விடுதி, உதவி பணம் இவற்றோடு என் தந்தை அளித்த உதவிகளை பயன்படுத்தி SSLC வரை படித்து முடித்தார். அதற்கு பின் என்ன செய்வது என்று நிலையில்லாமல் இருந்த பொழுதுதான் அவர் அவருடைய அம்மாவை பெற்ற பாட்டியை பாப்பாக்குடியிலிருந்து அழைத்து கொண்டு எங்கள் வீட்டுக்கு வந்தார். அன்றைய நிகழ்ச்சியில் எதையும் என் வாழ்நாளில் என்றுமே மறக்க முடியாது. அந்த பாட்டி என்னையும் நீங்க தான் என் பேரனை மேற்கொண்டு படிக்க வைக்கணும் மன்றாடியது. வேற நாதியே இல்லாத இவனை ஒரு மனுஷனாக உண்டாக்க நீங்க உங்க பொண்ணை கட்டி வச்சு ஆதரிக்கணும்னு எங்க அப்பா காலில் விழுந்து மன்றாடியது. சரின்னு சொன்னாதான் எந்திரிப்பேன்னு சொன்னது. இதெல்லாம் அன்றைக்கு நடந்தது.
அப்பா தன் மேலே விழுந்த பாரத்திலே கலங்கி விக்கலும் இல்லாம நின்றார். நீங்க எந்திரிங்க பாட்டி என்று நான் தான் தூக்கி விட்டேன். அவர் கல்லூரிக்கு அனுப்பப்பட்டார். நான் தையல் ட்ரைனிங் படித்து முடித்து பின் அவர் BA முதலாம் ஆண்டு முடித்த கோடை விடுமுறையில் எங்கள் திருமணம் நடைபெற்றது. என் தந்தை கட்டாயப்படுத்தினார் என்று பேச்சுக்கே இடமில்லை. இதில் எந்த சரியும் இல்லை. 2வது பாயிண்ட், 21 வயது முடிவதற்கு முன், அதாவது அவருக்கு 19 வயது ஆகும்போது திருமணம் செய்து விட்டதால் சட்டப்படி அந்த திருமணம் செல்லுபடி ஆகாதுன்னு அதற்கும் சாட்சியாக எங்கள் கல்யாண பத்திரிகையும் சாத்தூர் வெங்கடாச்சலபதி தேவஸ்தானத்தின் கல்யாண பேரிடும் உள்ளது என்றும் குறிப்பிட்டுள்ளீர்கள். மேலும் அவரை விடவும் நான் 2 வயது மூத்தவள் என்றும் இதை 2 பேருடைய பள்ளிக்கூட சர்டிபிகேட்டில் இருந்தும் அறியலாம் என்றும் அந்த வகையில் இந்த திருமணம் செல்லுபடியாகாது என்றும் கூறியுள்ளீர்கள். பசுமையான என் இளமை கால நினைவுகள் இப்பொழுது அசிங்கமானவையாக தெரிகிறது. அவர் உள்ளூர் உயர் தொடக்க பள்ளியிலேயே 8வது படித்து 2 வருடம் காடு மேடுகளில் வேலை செய்து திரிந்த பின் உயர்நிலைப் பள்ளிக்கு படிக்க சென்ற போது பரீட்சை வைத்து பார்த்துவிட்டு மீண்டும் 8வது வகுப்பில் கூட சேர்க்க லாய்க்கு இல்லை என்று மறுத்து விட்டார்கள். என் தந்தை வேண்டியதன் அடிப்படையில் மீண்டும் 6வது வகுப்பில் வேண்டுமானால் சேர்த்து கொள்ளலாம் என்று உறுதியாகவும் கூறிவிட்டார்கள். அந்த நிலையில் 3 வயதை குறைத்து 1வது வகுப்பு முதல் 5வது வகுப்பு முடிய படித்து முடித்து வருவது போல முழுசா ஒரு ரெக்கார்டை தயார் செய்து வந்து உயர்நிலைப் பள்ளியிலே சேர்த்து விட்டார்கள். உண்மையில் அவர் என்னை விட 2 வயது மூத்தவரே. திருமணமாகும் பொழுது அவருக்கு 23, எனக்கு 21 முடிந்திருந்தது. அன்று அவர் நன்மைக்காக பொய்யாக தயாரிக்கப்பட்ட சான்றிதழ் இன்று அவர் பொய்யையே நிலைநாட்ட பயன்படுத்துகிறார். 3வது பாயிண்ட், திருமணமே செல்லாததாக இருந்தாலும் எனக்கு பிறந்த குழந்தைகளும் முறைகேடான முறையில் பிறந்த குழந்தைகள். அவர்களுக்கு அவருடைய சொத்தில் எந்த வித உரிமையும் கோர முடியாது என்றும் குறிப்பிட்டுள்ளீர்கள். அவர் BA படித்துக் கொண்டிருந்த போது என் அப்பாவை லோயர் கிரேட் ஆசிரியர்கள் எல்லோரையும் வேலை நீக்கம் செய்து கட்டாய ஓய்வுக்கு திட்டத்தின் அடிப்படையில் நீக்கிவிட்டார்கள். பென்ஷனாக மாதம் 15 ரூபாய் மட்டுமே வந்தது. இந்த நிலையில் நான் பகுதி நேர தையல் ஆசிரியராக 3 மைல் தொலைவில் உள்ள பெரிய கொல்லம்பட்டி பஞ்சாயத்து யூனியன் நடுநிலைப் பள்ளியிலும் பணியாற்றினேன். குடும்ப சூழ்நிலை நிமித்தம் என்று வேண்டி பள்ளி வேலை நேரத்தை பிற்பகலுக்கு மாற்றிக்கொண்டேன். அதிகாலை 3:30 மணிக்கு எழுந்து கூலிக்கார ஜனங்களோடு 4 மைல் தூரத்தில் உள்ள வன்னிமடை கண்மாய்க்கு போய் வெள்ளரிக்காய் எடுத்து கழுத்து ஒடிய ஓடைக்கரை, கண்மாய்க்கரை, கால்வாய்க்கரை என்று மேடு பள்ளங்களை மூச்சடக்கி முக்கி ஏறி இறங்கி வேர்த்து ஒழுக வேர்விலே நனைந்து வெயிலிலே உலர்ந்து பசியோடும் நாவறட்சியோடும் நாகலாபுரம், முத்தலை, மயூர்நாதபுரம், கத்தாளம்பட்டி, சுந்தர குடும்பன்பட்டி என 10 மைல் 12 மைல் போய் வித்துட்டு பசியோட திரும்பும்போது நான் துன்பத்தை உணர்ந்ததில்லை. என் புருஷன் செல்ல பிள்ளைகளின் அப்பா காலேஜ் ரூம்ல நிழலில் குளிர்ச்சியா மேஜை நாற்காலி போட்டு படிச்சுக்கிட்டு இருப்பாரு. ஹாஸ்டலில் மேஜை நாற்காலி போட்டு வசதியாக சாப்பிட்டுக்கிட்டு இருப்பாருன்னு அவர் முகத்தை நினைச்சு பார்க்கையில் உள்ளமெல்லாம் பூரிச்சு போவேன். அவர் ஊருக்கு வரும்போது என்றைக்கு என் கஷ்டத்தை பற்றி அவர்கிட்ட பேசினதே இல்லை. நான் மட்டும்தான் துன்பப்பட்டேன். அப்பொழுது என் மகள் சுதந்திராவுக்கு 3 வயசு. கருணாகரனுக்கு 8 மாதம். அந்த அந்தி நேரத்திலே 2ஐயும் தூக்கிக்கிட்டு போய் நாவிதர் மனைவி முத்து பேச்சிக்கிட்ட விட்டுட்டு போவேன். சுதந்திராவுக்கு தூக்குச்சட்டியிலே கொஞ்சம் பழைய கஞ்சி ஊற்றி கருணாகரனுக்கு பால் வாங்கி கொடுக்க 30 காசையும் கொடுத்து 2 பேரையும் ஒப்படைச்சிட்டு போவேன். மதியானம் 1 மணி அளவில் வருவேன். மதிய வெயிலுக்கு வாடி வதங்கி போன கீரத்தண்டுகளாக அலமந்து போய்
இருந்துச்சுங்க. இந்த கஷ்டமெல்லாம் நீங்கி என் புருஷன் பிள்ளைகளோட ஒரு காலத்தில் சௌகரியமா இருப்போம்ங்கிற எண்ணம் அந்த கஷ்டத்தை எல்லாம் சுகமா மாத்திரும். ஏழைகளின் கனவு இந்த மண்ணிலே இதுவரைக்கும் காணல் நீராகவே போய்கிட்டு இருக்கு மாதிரி தான் எங்க கனவும் ஆனது. மற்ற கூலிக்கார ஜனங்கள்லாம் மதியானம் 1 மணிக்கு வந்து கஞ்சி காய்ச்சுவாங்க. நானே ஒரு குழந்தைய இடுப்பில் வச்சுக்கிட்டு ஒன்று கையில் பிடிச்சிக்கிட்டு இழுத்துக்கிட்டும் வேகாத வெயிலில் தையல் டீச்சர் வேலைக்கு ஓடுவேன். மற்ற தையல் டீச்சர் சம்பளத்திலே 1 பைசா கூட எனக்காகவோ என் பிள்ளைகளுக்காகவோ தொட்டதில்லை. அந்த சம்பளத்தோட மேற்கொண்டும் பணம் சேர்த்து அவருக்கு மாதம் மாதம் அனுப்பி வைப்பேன். வறுமை, பட்டினி, உடல் நோவு, அவமானம் எல்லாம் எண்ணி நான் என்றும் வருந்தியதே இல்லை. ஒரு நாள் என் புருஷன் பிள்ளைகளோடு நல்லா இருப்பேன்னு கற்பனை பண்ணி சந்தோஷமா இருந்தேன். இன்று நீ முறை தவறி மனம் செய்து வைக்கப்பட்ட மனைவி, ஆகவே உன் திருமணம் செல்லாது, உனக்கு பிறந்த குழந்தைகளுக்கு என் சொத்தில் உரிமை இல்லை என்று நோட்டீஸ் விட்டுள்ளார். எங்கள் ஜாதி அறுத்து கட்டுற ஜாதி தான். குடிப்பாங்க, கொள்ளையடிப்பாங்க, கொலை செய்வாங்க. ஆனால் நம்பிக்கை துரோகம் பண்ணுறது, அடுத்தவங்களை கெடுக்கிறது, மோசம் பண்ணுறதெல்லாம் எங்களுக்கு கிடையாது. எங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் எல்லோர் மேலேயும் பிரியமாக இருக்கிறது, மற்றவங்களுக்கு காலுக்கு செருப்பாக உழைக்கிறது. இதுதான் என் மனசு கொதிக்குது, சதுரமெல்லாம் ஆடுது. எவ்வளவு நீசத்தனமான பழியை எல்லாம் எழுதிட்டாரு. அதுக்கெல்லாம் நான் எப்படி பதில் எழுதுவேன்? நானும் என் பிள்ளைகளும் அவரோட மெட்ராஸில் இருக்கும்போதே அவருக்கும் அந்த விஜயா என்கிற மேல்ஜாதி பெண்ணுக்கும் உறவு ஏற்பட்டிருக்கிறது அவர் பேச்சு நடவடிக்கைகளில் இருந்து தெரிஞ்சுக்கிட்டேன். அவருடைய பவுசுக்கு ஏற்ப ஏதோ நடக்கிறாருன்னு மனசுக்குள்ளேயே வச்சுக்கிட்டேன். எனக்கு தெரிஞ்சதா காட்டிக்கவே இல்லை. குழந்தைகளோட என்னை கிராமத்துக்கு அனுப்பி வைத்தார். ஊரில் புதிதாக வாங்கியிருக்கிற வயல் தோட்டங்கள் எல்லாம் பார்க்கறதுக்குன்னு அவர் காரணத்தை சொன்னார். அடுத்து 4வது பாயிண்ட், 2 வருஷமா மனப்பிணங்கு காரணமாய் பிரிந்து வாழ்ந்தோம்னு அதையும் திருமண முறிவுக்கு காரணமாக காட்டியிருக்கிறார். சொத்துக்குள்ளே உரிமை பாராட்டி எனக்கே என் பிள்ளைகளுக்கோ உரிமை இல்லை, ஜீவனாம்சம் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை, இருந்தாலும் சில நாட்கள் கூடி வளர்ந்த காரணத்துக்காகவே இளமை காலத்தில் என் தந்தை படிப்பு செலவுக்காக உதவிய ரூபாய் சுமார் 400க்கு வட்டியும் முதலுமா சேர்த்து புதிதாக ஊரில் வாங்கி இருக்கிற 8 ஏக்கர் கரிசல் காட்டை விட பெருந்தன்மையோட முன் வந்திருக்கிறார் என்று குறிப்பிட்டிருக்கிறார். அற்ப புத்திக்காரன் என் முன்னாள் கணவன். அவன் படித்து பிஎல் படிக்க முடிக்கிறதுக்கு முள்ள எங்கள் 12 ஏக்கர் கரிசல் காட்டை வித்திருக்கிறோம். அவர் மெட்ராஸில் 2 வருஷம் காலம் தள்ளுறதுக்காக என் பரம்பரை சொத்து 2 ஏக்கர் நஞ்ச நிலத்தையும் வித்திருக்கிறோம். எருமை, ஆடு, குட்டி, பாத்திரம், பண்டங்கண்டு வித்திருக்கிறோம். விற்காம விட்டது என் கற்பையும் என் குழந்தையும் தான். ஆனால் நீசன் அதையும் அதன் படித்த சட்டப்படி விலை சொல்லிக்கிட்டான். அடுத்த பாயிண்ட், 5வது பாயிண்ட், என் மூத்த மகள் சுதந்திரா அவருக்கு பிறந்தது இல்லைன்னு கல்யாண தேதி சாத்தூர் ஆஸ்பத்திரியிலே பிறந்த தேதி ரெக்கார்டை நிரூபிச்சிருக்கிறான். மானம் கட்டவன். திருமணமாகி 6வது மாதத்திலே குழந்தை பிறந்து விட்டது. அதாவது திருமணத்துக்கு முன்னே வேறு யாரோட தொடர்பு கொண்டு 4 மாத கர்ப்பமாக இருந்தேன்னு சொல்லியிருக்கான். மனச்சாட்சி இல்லாதவன். அவன் படிப்பு, சட்டம், அந்தஸ்து, செல்வம், செல்வாக்கு இதெல்லாம் இப்படி நீசத்தனமான வார்த்தைகளை பேசுறதுக்கு தான் அவனுக்கு கற்றுக் கொடுத்ததா? எங்க 2 பேருக்கும் கல்யாணம் என்பது வெறும் சடங்காகத்தான் நடைபெற்றது. உண்மையான கல்யாணம் அதுக்கு 1 வருஷத்துக்கு முன்னாடி நடந்து முடிஞ்சிருச்சு. அவனுடைய பிச்சைக்காரத்தனத்திலேயே அற்ப புத்தி. ஜீவனாம்சமாக வயல் 2 ஏக்கர் விடுறேன்னு சொல்லாமல் புஞ்சையிலே 8 ஏக்கர் விடுறேன்னு சொல்லியிருக்கான். அவன் மாட மாளிகையும் தோட்ட துறவும் கொடுத்தாலும் அவனுடைய நீச கல்வி விபச்சார சட்டத்தினாலே தேடின அவன் சொத்து எனக்கோ என் பெத்த செல்வங்களுக்கோ வேண்டாம்.
இன்றைக்கு எனக்கு அப்பா இல்லை, அம்மா இல்லை, கூட பிறந்தவங்க சகோதரன் இல்லை. என்னுடைய தையல் ஆசிரியர் வேலையும் இருக்கு. சொத்து சுகம் எதுவும் இல்லை. என் 3 மக்களோடு நிற்கிறேன். நடுத்தெருவில் நிற்கதியா நிற்கையில் மனசில் ஈரமுள்ள கோடிக்கணக்கான ஜனங்க நடுவில் தான் நிற்கிறேன். கண்களிலே கண்ணீரும் நெஞ்சிலே சுமக்கிற முடியாத சோகமும் இல்லை. பரிபூர்ணமான சுதந்திரத்தோட ஆனந்தத்தோடு நிற்கிறேன். எனக்கும் என் பிள்ளைக்கும் வெறும் வயிறு மட்டும் இல்லை, உழைக்கிறதுக்கு சளைக்காத கரைபடையாத உண்மையான கைகளும் இருக்கின்றன. இன்பம் என்றாலும் துன்பம் என்றாலும் சேர்ந்து சந்தோஷப்பட அல்லது ஒன்றா சேர்ந்து அழுகிறதுக்கு எங்களுக்கு அழகான இதயங்கள் இருக்கின்றன. போனு, பேனு, ரெஃப்ரிஜிரேட்டரு, சோபா, மெத்த, டிவி, கேசட்டு, எவர் சில்வர் பாத்திரம், இத்தனை வசதிகளுடைய பங்களாவில் கோட்டு சூட்டு டை போட்ட வக்கீல் புருஷனோட சொகுசா வாழ முடியாமல் போயிருச்சேன்னு எவ்வளவோ சொத்து சுகங்களை விட்டு வீணாக்கிட்டேன்னு இம்மையளவு கூட வருத்தம் இல்லை. கோட்டு சூட்டுக்குள்ள ஒளிஞ்சிருக்கிற மிருகம் கூட தான் பெத்த பிள்ளைகளை மேலே அதுக வளர்கிற வரைக்கும் பாசமாக தான் இருக்கும். அதை விட கேவலமானவன் விசுவாசமே ஆண்மையோ மனிதத்தன்மையோ கொஞ்சம் கூட இல்லாத அற்ப பயலோட 13 வருஷம் அவனோட புரிஞ்சுக்கிடாமல் வாழ்ந்து என் அறிவு கட்டத்தனத்தை நினைச்சு எனக்கு மனசை கொமட்டிக்கிட்டு வருது. அந்த வாழ்க்கையை நான் ரொம்ப கேவலமாக நினைக்கிறேன். அவன் வக்கீலுக்கு படிச்சிருந்தவங்க கூட அவனோட இந்த நோட்டீஸை விடாமல் உங்கள் மூலம் விட்டுருக்கானே, அந்த அளவுக்காவது அவனுக்கு மனச்சாட்சி உறுத்திருக்கிறதேங்கிறது எனக்கு கொஞ்சம் மன திருப்தி இருக்குது. லட்சமாக வக்கீல் சம்பாதிக்கிறாரு. அரசியலில் அரசாங்க அதிகாரிகளுக்கு மத்தியில் அவருக்கு ஏகப்பட்ட செல்வாக்கு இருக்குது. அதுக்கு ஏற்ற பொண்ணா கட்டிக்கிட்டாரு. இந்த குப்பை கோழியோட எப்படி ஜோடி போட முடியுமா அப்படின்னு நோட்டீஸ் வர்றதுக்கு முன்னாடியே அவனுடைய சொந்தக்காரங்க இங்கே பேசிக்கிட்டாங்க. இந்த உண்மையை வெளிப்படையாக சொல்லி எழுதியிருந்தா நான் பெருமையோடு அவனிடமிருந்து விலகி இருப்பேன். அவன் படிப்புக்கு இந்த ஆண்மை இல்லாமல் போனதே ஏன்? 2 பேர் சம்மதத்தின் பேரிலும் பிரிஞ்சு கொள்ளலாம் ஒரு விதி இருக்கிறதே, அந்த அடிப்படையிலாவது நான் நாகரிகமாக பிரிஞ்சு போயிருக்கலாம். அந்த ராஜபாட்டை விட்டு ஏன் கள்ள சந்து பொந்து வழியாக நாடி வர்றான்? இவ்வளவு கீழ்த்தரமான பழிய பாவங்களை படிப்பை சட்டம் திறமை என்று தேடி இருக்க வேண்டிய அவசியமே இல்லை. உங்கள் நோட்டீஸ் கிடைச்ச அன்றைக்கே என் பிள்ளைகளை கூட்டிக்கிட்டு அவனுடைய வீட்டிலிருந்து வெளியேறி என் ஆத்தாவை பெற்ற பாட்டியின் வீட்டுக்கு குடிசைக்கு நான் வந்து குடியேறி விட்டேன். நோட்டீஸ் கிடைத்த நிமிஷத்திலேயே அவனுடைய சொத்துக்களுக்கு மட்டுமல்ல, அவனுக்கும் எனக்கும் என்னுடைய மக்களுக்கும் எந்த சொந்த பந்தமும் இல்லை. மனுஷங்களை பேடியாக்கிற நீசமாக்குற தான் பிறந்த உழைக்கிற ஜனங்களுடைய அந்நியமாக்குற இந்த கேவலமான கல்வி என் பிள்ளைகளுக்கு கிடைக்காமல் போகிறத பற்றி நான் கொஞ்சம் கூட கவலைப்பட மாட்டேன். என் பிள்ளைகளை எங்கள் சாதி முறைப்படி பண்ணி மேய்க்க சாணி பொறுக்க கூட அனுப்புவேன். அதில் திருப்தி மட்டுமல்ல பெருமையும் அடைவேன். ஒரு நாளும் என் மாஜி கணவனுக்கு எதிராக என் பிள்ளைகளை வளர்க்கணும்னு நான் அற்பமாக ஆசைப்பட மாட்டேன். ஆனால் அவனை மாதிரி அற்பர்கள் இல்லாத ஒரு சமுதாயம் அமைய இயன்ற வழியில் எல்லாம் என்னால் முடிந்த அளவுக்கு இனி பாடுபடுவேன். இப்படிக்கு ராமலிங்கபுரம் மாரியம்மாள் இப்படி ஒரு கடிதத்தை அவனுடைய கணவருக்கு வக்கீல் நோட்டீஸுக்கு எதிர் நோட்டீஸாக இன்னொரு வக்கீலுக்கு அனுப்பியிருக்கிறார். இதுதான் சாதாரண உழைக்கக்கூடிய மக்களுடைய உணர்வுகள். இதில் ஒரு சாதிய மேலாதிக்கம், ஒரு வரட்டு கௌரவம், குடும்ப உறவுக்குள்ள சாதாரண மக்களை எப்படி அந்யோன்யமாக இருக்கணும் என்பதெல்லாம் எழுத்தாளர் தனுஷ்கோடி ராமசாமி அவர்கள் இது சிறந்த அளவுக்கு எடுத்து காட்டியிருக்கிறார். இதை உங்களுக்கு வழங்கியதில் மிகவும் சந்தோஷப்படுகிறேன். நன்றி, வணக்கம்.